இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, 5, 12, 18, 28 இருந்த 4 ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போ 5, 18 அப்படின்ற அந்த 2 கேட்டகரிக்கு வந்துருச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் பேசின மாதிரி காலையில எழுந்து முதலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்ல இருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளா இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது 28 இருக்குமா 18 இருக்குமான்ற காலம் போய் இன்னைக்கு 5 இல்ல 18 கோ பேக் டு தட் 5 12 18 இந்த 2 ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறதா முக்கியமான அம்சம். 12ல இருந்தது 5க்கு வந்திருக்கு. 12ல இருந்த ஐட்டம் சிலது சூன்யம், அதாவது ஜீரோக்கு போயிருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா டாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். சோ 12ல இருந்து 5க்கு வந்தது, 12ல இருந்து ஜீரோக்கும் போயிருக்கு சில ஐட்டம். முன்னாடி இருந்த 18ல இருந்த 90% அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் 5க்காவது வந்திருக்கு, இல்ல ஜீரோக்கும் சிலது போயிருக்கு. சோ 18ல இருந்து 5க்கு வந்தா எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட். 12ல இருந்து 5க்கு வந்ததே குறைச்சல்னா 18ல இருந்து 5க்கு வந்ததும் எப்பேற்பட்ட குறைச்சல்ன்றதை யோசிச்சுக்கணும். அதாவது வருமானத்தை வரிய எப்ப பாரு வரிய விதிக்கிறாங்க, நம்ம மேல ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸ்ல 18ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். 12ல இருந்து 5க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். 12ல இருந்து சூன்யத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்ல, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும். அதனால பலவிதமான ஐட்டம்க்கு ஜீரோவும் போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம், அதாவது தெலுங்கு தமிழ் ஹிந்தியில சொல்ற மாதிரி இதோட இம்பாக்ட், இதனுடைய தாக்கம் 140 கோடி மக்கள் மேலேயும் இருக்கும். நல்ல தாக்கம் தான் இது. விலை குறையாது. ஐட்டம் விலை குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வீட்டுல செலவு மிச்சமாகுது. அதை நீங்க எந்த விதமான வகையிலாவது உங்க குழந்தைங்களுக்கு உபயோகிக்கிறதோ, உங்க பெரியோர்களுக்கு செலவு செய்யறதோ, இல்ல சேமிப்பா வைக்கிறதோ உங்க கையில இருக்கும்.